ஒரு நாளைக்கு 200க்கு மேலே நான் எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனாலும் என்னுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது கம்மி டைமில் எப்படி நிறைய எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி நிறைய ஸ்கோர் வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில ட்ரிக்கை சொல்ல போகிறேன். ஸோ நீட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செம்ம ஸ்கோர் வாங்கலாம் நீட் எக்ஸாமில். ஸோ வெல்கம் டு Xylem நீட் தமிழ். நான் டோனி வெல்ஃப்ரட், பயாலஜி எஜுகேட்டர் அட் Xylem லேர்னிங். ஸோ இப்போது என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த நீட் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் Xylem ஆரம்பித்து 5 வருஷம் தான் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நீட் எக்ஸாம்லையும் சரி மற்ற எக்ஸாம்ஸ்லையும் சரி டாப் ரிசல்ட்ஸை கொடுத்துட்டே வரோம். ஸோ தீஸ் ஆர் த அச்சீவர்ஸ் ஆஃப் நீட் 2025. 615 அப்படிங்கிறது தான் Xylemோட டாப் ஸ்கோரு இந்த 2025 நீட் எக்ஸாமில். ஸோ அப்போது நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ எம்சிக்யூஸை வெறும் சால்வ் மட்டும் பண்ணாதீங்க, அதை கோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 5 ட்ரிக்கை சொல்லி தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எப்பயுமே குவெஷனில் கேட்கப்படுற அந்த விதத்தில் ஒரு சில ட்ராப் இருக்கும், அந்த கேட்கப்படுற லாங்குவேஜில் ட்ராப் இருக்கும். கேள்வி என்ன? எது நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பிளேசண்டா, பிளேசண்டாவோட ஃபங்க்ஷன் எது இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் பிளேசண்டான்னு வாசிச்சுட்டு பிளேசண்டாவோட ஃபங்க்ஷன் எது அப்படின்னு பார்த்து அதட்டிக்கு போடக்கூடாது. நாலுத்தில் பிளேசண்டாவோட ஃபங்க்ஷன் இல்லை, எது பிளேசண்டாவோட ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ரிலாக்ஸின் அப்படிங்கிறது ஓவரி தான் கொடுக்கும், பிளேசண்டா கிடையாது. அப்போது இதுதான் அதோட ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ 2 தான் ரைட் ஆன்சராக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள், எல்லா ஆப்ஷன் ஒரு ரியல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சிப்போம், பிளேசண்டாவோட ஃபங்க்ஷன் தான் நினச்சிப்போம். பட் அது ஓவரியோடது, ரிலாக்ஸினை கொடுக்கறது ஓவரி தான். ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க. கொஷினில் நாட் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் பாட்டுக்கு அசியூம் பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு ஆப்ஷனையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்சரை போடுங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, பேக் சால்விங் அண்ட் கீவேர்டு ஃபோக்கஸ். இந்த கேள்வியில் ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஒரு டிசீஸு, அதுக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது என்சிஆர்டியில் உங்களுக்கு விடல் டெஸ்ட்டு அப்புறம் எம்எம்ஆர் அப்படிங்கிறது என்சிஆர்டியில் இருக்கும், சரியா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ண பார்க்கலாம். இதுதான் பேக் சால்விங், ரைட்டா? அப்புறம் ஒரு சில கீவேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். பேசிக்காக ஒரு கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கும் பொழுது எது விடையாக இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சாலும் அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம், சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எலைசா அப்படிங்கிறது ஹெச்ஐவிக்கு தான் வரும், கேன்சருக்கு வராது. ஆனால் மேபி நம்ம பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ கேன்சர் அது ஒரு பெரிய டிசீஸு, அது கூட எலைசா வரும்ன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ ரொம்ப தெளிவாக பார்க்கணும். விடல் எம்எம்ஆர் அப்படிங்கிறதுலாம் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, சரியா? இந்த ஸ்கிக் டெஸ்ட் அப்படிங்கிறது என்சிஆர்டில் இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து இது என்சிஆர்டில் இல்லை, அப்போ இதாக தான் இருக்குமோ அப்படின்னு பிஏ போட்டக்கூடாது. நீங்கள் தெளிவாக இருந்து எல்லாத்தையும் வாசிக்கணும், ஓகே? தெளிவாக புரிஞ்சு வாசித்து தெரிஞ்ச வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சிலது தெரியாது, தெரிஞ்சிருக்கிறது ஒரு சிலது இருக்கும்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணாலும் சூப்பராக நம்ம கம்மி டைமில் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அப்போது அடுத்து பாருங்கள், என்சிஆர்டி லைனில் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஸ்டு புரோட்டீன் பிஃபோர் மார்க்கெட்டிங் இஸ் கால்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்சிஆர்டியில் பயோடெக்னாலஜியில் என்ன கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பியூரிஃபை பண்ணணும், அது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கு, இந்த வார்த்தை என்சிஆர்டியில் இருக்கும், செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் இருக்கும், ஆனால் எக்ஸ்பிரஸ்டு புரோட்டீன் இருக்காது. என்சிஆர்டியில் ப்ராடக்ட்னு இருக்கும். இங்கே தான் ட்விஸ்ட்டு. ப்ராடக்ட் என்னது, பயோடெக் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்னா என்னது, ஒரு டிஎன்ஏ இருக்குது, அதில் ஜீன் இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி எம்ஆர்என்ஏ வரும், அதில் டிரான்ஸ்லேஷன் ஆகி ப்ரோட்டீன் வரும். அந்த ப்ரோட்டீன் தான் ப்ராடக்ட். அது நம்ம கான்செப்ஷுவலாக படிச்சிருந்தோம்னா அது நமக்கு புரிஞ்சிடும், புரியுதா? ஸோ அப்போது எக்ஸ்பிரஸ்டு ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ் தான் டவுன் ஸ்ட்ரீமிங். அதாவது பியூரிஃபை பண்ணிவிட்டு டவுன் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு, டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணிவிட்டு அப்புறம் தான் மார்க்கெட் பண்ணி மார்க்கெட்டில் போய் விற்கணும், புரியுதா? ஸோ அந்த வார்த்தையில் உள்ள ட்விஸ்ட்டு இருக்குன்னா அதை நோட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் தான் பியூரிஃபிகேஷன். ஸோ அதாவது அந்த எக்ஸ்பிரஸ் ப்ரோட்டீன்றது என்னது, அந்த ப்ராடக்டை தான் சொல்ல வராங்க, சரியா? ஸோ சில பேர் அப்ஸ்ட்ரீமு அப்படின்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீவேர்டை என்சிஆர்டியோட லைன்ஸோட மேட்ச் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ அடுத்து பாருங்கள், எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. இங்கே 4 ஆப்ஷனில் எது தப்புன்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளானது, சரியா? ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வரத குளோன் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். மைக்ரோஸ்கோபிக், அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய மூவ் ஆகக்கூடிய ஏ செக்ஷுவல் ஸ்ட்ரக்சர் தான் ஜூஸ்போர் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். இப்போ இதில் தான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். பொட்டேட்டோ, பனானா, ஜிஞ்சர் அப்படிங்கிறதுல பிளான்ட்லெட் வரும், இன்டர்நோட்லேருந்து, அதோட மாடிஃபைட் ஸ்டெமோட இன்டர்நோட்லேருந்து வருங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும். இப்போ இதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் பாருங்களேன்,
உங்களுக்கு ஏ ட்ரூ குளோன்ஸுங்கிறது கரெக்டுன்னு தெரியும். அப்போது ஜூ ஸ்போர் பற்றி தெரியும். டி கூட பாருங்கள் வாட்டர் ஹயாசின்த் வந்து வாட்டரில் இருக்கும், வாட்டர்லேருந்து ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ ஃபிஷ்லாம் சாகும். அதனால தான் இதுக்கு பேர் டெரர் ஆஃப் பெங்கால். ஏபிடி கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்ச மேட்ரு. ஸோ அப்போது சி தான் தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். இன்னொன்று பாருங்கள், ஜிஞ்சரு பொட்டேட்டோவில் நோட்ஸில் பட்ஸ் இருக்கும், இன்டர்நோடே கிடையாது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, பொட்டேட்டோ ஜிஞ்சர்லலாம் இன்டர்நோடு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணணும். ஓகே, ஸோ சரியான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது வந்து தப்பான விடை அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுனாலும் நம்ம ஆன்சரை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? அப்போது அடுத்து பாருங்கள், ஃபைனல் ட்ரிக்கு ஈஸி எலிமினேஷன் மெத்தடு. இதில் ஆக்ஸிலரி பட்டு குட் பி ப்ரெசன்ட் இந்த ஆக்சைல் ஆஃப்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 4 விஷயத்தோட ஓகே எந்த விஷயத்தோட ஆக்சைடில் ஆக்சிலரி பட்டு இருக்கும், சரியா? அதான் கேள்வி. ஆனால் பாருங்களேன், இந்த லீஃப்லெட்டோட ஆக்சைடில் ஆக்சிலரி பட்டு இருக்காது. மார்ஃபாலஜியில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போது கண்டிப்பாக டிங்கிறது ஆன்சராக இருக்க முடியாது. காரணம் லீஃப்லெட் ஆக்சைடில் ஆக்சிலரி பட்டு இருக்காது. அப்போது டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆன்சராகவே இருக்காது. இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது, இதில் டி இருக்குது. இப்போ ஏ சி டி ஆன்சராகவே இருக்க முடியாது. காரணம் இந்த லீஃப்லெட் இருக்குன்னா அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. இப்போ இதில் மட்டும்தான் இல்லை டி. இப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கால்குலேட் பண்ணி சொல்லிட முடியும். ஓகே, சிம்பிள் காம்பவுண்ட் லீஃப் மாடிஃபைட் லீஃபோட ஆக்சைடில் தான் பட் இருக்கும். லீஃப்லெட்டுங்கிறது அந்த காம்பவுண்ட் லீஃபில் வரக்கூடிய ஒரு சப்டிவிஷன். அதுலோடைய ஆக்சைடில் என்ன இருக்காது, பட் இருக்காது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டி தப்புன்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னா மற்ற ஆப்ஷனில் டி இருந்துச்சுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்சிக்கு வெறும் கொஷின்ஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு பசிலு. ஓகே, நீங்கள் வந்து அது சும்மா சால்வ் பண்ணுறதில்ல, அதை நீங்கள் வந்து டீகோட் பண்ணுறீங்க. எங்கெங்கெல்லாம் அந்த ட்ராப் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எப்படி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எம்சிக்யூ சால்விங். சரியா? ஸோ ஹோப் இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் த டாப்பர்ஸ் ஆஃப் Xylem லேர்னிங். இந்த செஷன் எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. ரைட்? அண்ட் நீங்கள் ஒரு வேளை கரண்ட்டாக 12th படிக்கிறீங்க, ஆன்லைனில் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் படிக்கிற 12th பசங்களுக்கான ஆன்லைன் நீட் கோர்ஸுக்கு பேர் தான் தளபதி பேட்ச். ஸோ இதில் டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், அது இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் இருக்கும், உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, ப்ளஸ் கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் இருக்குது. இப்போ நாங்கள் தான் யூடியூப் ஃபேக்கல்ட்டிஸான நாங்கள் தான் லைவாக வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். இது எல்லாம் 16,499 அப்படின்ற மினிமலான காஸ்ட்டில் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்களா, உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தான் வெற்றி பேட்ச். இது நீட் படிக்கிற பசங்களுக்கானது. ஸோ லைவ் கிளாஸ் இருக்கும், அதே ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், கொஷின் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும். அதாவது நாங்கள் கொஷின் டிஸ்கஷன் உங்களுக்கு பண்ணுவோம், ப்ளஸ் மென்டர் அசைன் பண்ணிடுவோம். ஆப்பில் ஏஐ ஃபீச்சர் இருக்குது, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் ஆப்பில் இருக்குது. அப்போது இந்த வெற்றி கோர்ஸ்க்கான ப்ரைஸு 19,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இதில் +1 +2 2 சிலபஸையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம். தளபதி பொறுத்த வரைக்கும் +2 சிலபஸை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவோம். சைட் பை சைடு 11th போர்ஷனை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிகிட்டே வருவோம். காரணம் நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சுட்டு தானே 12th வந்திருப்பீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த கோர்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை ஆஃப்லைனில் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய Xylem ஹைபிரிட் கேம்பஸ்க்கு வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். கரண்டாக 11th படிக்கிறீங்களா, ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30லேருந்து 8:30 நம்ம சென்டருக்கு வந்து நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தலை ப்ரோ அப்படிங்கிற கோர்ஸில் சேரலாம். எதிர நீங்கள் நீட் சூஸ் பண்ணலாம், இல்லை ஜேஇ சூஸ் பண்ணலாம். கரண்டாக 12th படிக்கிறீங்களா, ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30லேருந்து 8:30 நம்ம சென்டரில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஜேஇக்காக இருந்தாலும் சரி, இந்த தளபதி ப்ரோ அப்படின்ற ஈவினிங் பேட்சில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த 2 பேட்ச்லையுமே இதுதான் பிளான். ஒரு வாரத்தில் வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே ஸ்டடி ஹாலிடே, மற்ற எல்லா நாளும் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சொன்னேன். ஃபிசிக்ஸ்க்கு 2 மணி நேரம், பாட்னிக்கு 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 2 மணி நேரம், ஜுவாலஜிக்கு 1 மணி நேரம். அப்போது Thursday Friday அப்படியே அது மாறும். புரியுதா? ஸோ சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட்டு. ஜேஇ பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் டைம் தான், 1.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி மேக்ஸ், அப்படியே அது மாறும். இப்போ ஒரு வாரத்தில் 12 மணி நேரம் கிளாஸு ப்ளஸ் ஒரு வீக்லி டெஸ்ட்டு. இதுதான் நம்மளுடைய தளபதி ப்ரோ அப்படிங்கிற ஈவினிங் பேட்சுக்கான பிளானு. ஸோ வெறும் கிளாஸ் எடுத்து டெஸ்ட் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரெகுலரான உங்களுக்கு கைடன்ஸு, டவுட் சால்விங்கு எல்லாமே நடக்கும்.
கரண்டாக ரிப்பீட்டராக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான ஆஃப்லைன் ரிப்பீட்டர் பேட்சுக்கு பேர் தான் மாரா பேட்ச். நீட்டுக்கு இருக்குது, ஜேஇக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய 3 சென்டரில் எது உங்களுக்கு பக்கமாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, 8129000700, அது கால் பண்ணுங்கள். ஸோ மாரா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃப்லைன் பேட்ச் எல்லாத்துலேயுமே ஆஃப்லைனில் கிளாஸ் நடக்கும். ஸ்பெஷலாக இந்த ரிப்பீட்டர் மாரா பேட்சில் டெய்லி டெஸ்ட் நடக்கும், ப்ளஸ் மார்க் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகே, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு 1 இயர்க்கான ப்ரீ பிளான்டு கரிக்குலம் கொடுத்துருவோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எத்தனை சாப்டர் முடிப்போம், எப்போ சிலபஸ் முடியும், எப்போ கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிப்போம், எப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிப்போம், எப்போல்லாம் குமுலேட்டிவ் டெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிரும். மெட்டீரியல்லாம் பக்காவாக இருக்கும். இந்த கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு பக்கா மெட்டீரியல் கிடைக்கும். சரியா? So these are our courses from Xylem Learning. So they use பண்ணிக்கோங்க. Further detailsக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 8129000700. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Share your feedback in the comment box. I'll see you in my next video பசங்களா. So thank you so much. Keep learning, keep growing. See you.